போது டக்குன்னு பார்த்தா அந்த கல்லிங் கேமோட அந்த மாஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அங்க வந்து என்ன பண்ணுது, புதுசா ஒரு ரூல போடுது. இது இந்த கேமோட புது ரூல். அது என்ன புது ரூல்னா, தெங்கனோட மக்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிற பவர் நம்ம மெகுமி பிச்சிக்கிறதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல போட்டு போயிரும். இது என்னடா இந்த ரூல போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வேலையை பார்த்துட்டதே கெஞ்சக்கு தாங்க. அவனோட தலையை தான் துண்டா வெட்டிருப்பாப்ல நம்ம யூட்டா, அதனால அவன் செத்து போயிட்டான் போல இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த ரூல போட்டு விட்டுருக்கான். அந்த கெஞ்சக்கு அப்படியே செத்து போனாலுமே அவனோட பிளான் எதுவுமே நின்ற கூடாதுன்னு அந்த பவரை ஃபுல்லா அப்படியே மெகுமிக்கு மாத்திர மாதிரி இந்த கேம் மாஸ்டருக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கான். அதை தான் இப்ப அந்த கேம் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. அதனால என்ன ஆகுது, அந்த தெங்கன் கூட மக்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிற சக்தி இங்க மெகுமி பிசிக்கிற கிடைக்குது. மெகுமி பிசிக்கிற உடம்புல யார் இருக்கா, சுகுணா இருக்கா. அதனால சுகுணாக்கு அது கிடைக்குது. சுகுணா கிடைச்சவன என்ன பண்றான், அந்த சக்தியை அப்படியே கையில வச்சுக்கிட்டு, டேய் வாங்கடா வாங்கடா, முதல்ல உங்களை போட்டு தள்ளுறேன், உங்களை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அந்த தெங்கனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க ரெடியா இருக்க. அப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த அச்சியா இருக்கான் பாருங்க, அவன் புலம்பிட்டு இருப்பான் அந்த ஈனோ கிட்ட. ஐயோ என்னடா இது இப்படிலாம் ரூல்ஸ் போட முடியுமா, இது தெரிஞ்சா நம்ம முன்னாடியே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கலாமே, என்னடா புதுசா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருக்க. அப்படின்னு பார்த்து இவன் வரும் பாருங்க, யூட்டா சும்மா பறந்து வந்து சுகுணாவை அட்டாக் பண்ண. சுகுணா கட்டைக்கு நீங்க போட்டாலுமே அதெல்லாம் டாஜ் பண்ணிட்டு சுகுணாவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அப்ப நம்ம சுகுணா சொல்லுவான் யூட்டா பார்த்துட்டு, யூட்டா நீ வந்துட்டல்ல, என்ன டக்குன்னு கொன்று, நீ என்ன கொல்லல, உங்க எல்லாத்தையும் நான் கொன்றுவேன்டா அப்படின்னு சொல்ல. அப்ப டக்குன்னு ரீகாக்கர்ஸ் வரும் பாருங்க, வந்து சுகுணாவை பிடிச்சி ஒரு அமுக்கிட்டு, நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க, தெரிஞ்சுதா பேசுறியா, அவ என்னோட யூட்டாடா அப்படின்னு சொல்ல. அந்த ரீகா சாபத்தை பார்த்து சுகுணா, வா வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ரீகா சாபத்தை பார்த்து சொல்லிட்டு இருப்பான் சுகுணா. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.